Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு PC பில்ட் பண்ண போறோம். அதாவது 40000 பட்ஜெட்ல Intelோட 12th Gen i3 1200F இல்லனா AMDோட Ryzen 5ல 3600. இந்த CPU யூஸ் பண்ணி 40000 பட்ஜெட்ல ஒரு கேமிங் PC எப்படி பண்ணனும்னு கேட்டிருந்தாரு. சோ அத தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். So இந்த பட்ஜெட்ல இந்த CPU யூஸ் பண்ணனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னா ஹை எண்டான CPU இப்பவே சூஸ் பண்றதுனால ஃபியூச்சர்ல கிராபிக்ஸ் கார்டு மட்டுமே அப்கிரேட் பண்ணா போதும், CPU சைடுல ரொம்ப சீக்கிரமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இதே நேரத்துல லோ எண்ட் CPU அதாவது இன்டலோட 10th Gen 8th Gen அந்த மாதிரி போனா என்ன ஆகும்னா நம்மளால இப்பவே இந்த பட்ஜெட்லயே AMDோட 6600 மாதிரி ஒரு கிராபிக்ஸ் கார்டை நம்மளால சூஸ் பண்ண முடியும். அதனால இப்பவே நம்மளால எல்லா கேம்ஸுமே ரொம்ப ஈஸியா ப்ளே பண்ண முடியும். ஆனா ஃபியூச்சர்ல நம்மளால அப்கிரேட் ஆக முடியாது. அதாவது நாம இன்னும் ஹை எண்டான கிராபிக்ஸ் கார்டு போனோம்னா நம்ம மதர் போர்டு CPU எல்லாமே சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இங்கே இந்த மாதிரி 12th Gen i3 இல்லைனா AMDோட 5600 இந்த மாதிரிலாம் CPU சூஸ் பண்ணால் நம்ம ஃபியூச்சரில் கூட ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டுக்கு அப்கிரேட் ஆகலாம். இப்போ ஒரு மீடியம் லெவலில் இருக்கிற கிராபிக்ஸ் கார்டே நம்ம யூஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த பில்டுக்கான CPU ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தாரு 12th Gen Intelோட i3 1200F இல்லைனா AMDோட 3600. நான் இதில் கண்டிப்பாக இந்த Intel தான் சூஸ் பண்ணுவேன். அதுதான் வேல்யூ ஃபார் மணியாகவும் தெரியுது, அதே வேளையில் கொஞ்சம் பட்ஜெட்டையும் சேவ் பண்ண முடியுது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ நான் இங்கே i3 1200F சூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸிங் 8000லேருந்து 8500க்குள்ளே தான் இருக்கும். AMD சைட் போனால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமா கிராபிக்ஸ் கார்டுக்காவது AMDோட RX 580 மாதிரி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அந்த கிராபிக்ஸ் கார்டெலாம் இப்போ ஸ்டாக்கே கிடையாது, எங்கேயுமே கிடையாது, எங்கேயாவது யூஸ்டு மார்க்கெட்டில் கிடச்சா தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நாம கிராபிக்ஸ் கார்டுக்கு வந்து 14000 அப்படி அலோகேட் பண்ணிக்கோம். அதாவது 14000 வச்சுருக்கோம். இந்த 14000ல் நமக்கு காம்படிஷனாக இங்கே 3 கிராபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ கிராபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த கிராபிக்ஸ் கார்டு என்னென்ன அந்த கிராபிக்ஸ் கார்டோட பெஞ்ச் மார்க் எல்லாமே நான் செப்பரேட்டாக சொல்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் லெந்தாக இருக்கும். ஸோ இப்போது இதோட மதர் போர்டை பார்க்கலாம். இந்த பில்டுக்கு கண்டிப்பாக நம்மளால் BC60 போக முடியாது, ஏன்னா அதோட ப்ரைஸிங் கொஞ்சம் டீசெண்டான மதர் போர்டு 11000 வரும். ஸோ அவ்வளோ பட்ஜெட் போனோம்னா நம்மளால் கிராபிக்ஸ் கார்டு போடுறது ரொம்ப கஷ்டமாகும். ஸோ நான் இங்கே H610 தான் சூஸ் பண்ண போகிறேன். H610லேயே கொஞ்சம் டீசெண்டான மதர் போர்டு தான். ஜிகாபைட்டோட H6 DS2 DDR4 மதர் போர்டு தான். இது ஒரு பேசிக்கான H610 மதர் போர்டு தான். இதில் 8 RMs இருக்குது, PCIe Gen 4 இருக்குது. அந்த PCIe Gen 4 தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. ஸோ அதுதான் GPU சூஸ் பண்ணப்போ சொல்கிறேன். அப்புறமா யூஸ்வலாக நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சருமே இருக்குது. USB 3.2 இருக்குது, அப்புறமா 8 சேனல் ஆடியோ இருக்குது, NVMe சப்போர்ட் இருக்குது, 1GB per LAN சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஜிகாபைட்னால இன்னும் கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும், அதனால தான் இந்த மதர் போர்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மதர் போர்டோட ப்ரைஸிங் எப்போவுமே 7000க்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ரைஸிங் தான், அதனால தான் இந்த மதர் போர்டையும் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா பவர் சப்ளைக்கு நான் இங்கே 550 வாட் தான் சூஸ் பண்ண போகிறேன். அதுலேயும் ரொம்ப மோசமான பவர் சப்ளைலாம் சூஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு நல்ல பவர் சப்ளை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பில்டுக்கு டீப் கூலோட PF 550 வாட் இந்த பவர் சப்ளையை சூஸ் பண்ணுறேன். இந்த பவர் சப்ளையில் இருக்க ப்ரொடக்ஷன் ஓகேபிள் தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப பெட்டரே கிடையாது, ரொம்ப மோசம் கிடையாது, ஒரு மிட் ரேஞ்சில் இருக்க பவர் சப்ளை மாதிரி தான். இதுலேயும் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், ஓவர்ஹெட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி எல்லா ப்ரொடக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்டுக்கு இந்த பவர் சப்ளை போதுமானது தான். இதோட ப்ரைஸிங் எப்போவுமே ஒரு 3000 இல்லைனா 3200 சம்டைம்ஸ் 3000 கீழே கூட வரும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் இது கொடுக்குற ப்ரொடக்ஷனுக்கு எல்லாமே இந்த பவர் சப்ளை ஓகேயாக தான் இருக்குது. அப்புறமா கேபினெட்டுக்கு நாம் இங்கே நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு 2500க்குள்ளேயே ஒரு கேபினெட் வாங்கினா தான் இந்த பில்டில் கரெக்டாக கிராபிக்ஸ் கார்டு போட முடியும். ஸோ அதனால தான் இங்கே ஆண்டிஸ்போஸோட ஐஸ் 120 AG இந்த கேபினெட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு யூஷுவலான நார்மல் கேபினெட் தான், பெருசாக சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. சைடு டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, டாப்பில் மேக்னெட் டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயம் தான். கேபிள் மேனேஜ்மெண்ட் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ண முடியும். பின்னாடி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனோட வருது. ஸோ இந்த 2000 பட்ஜெட்டில் இது ஓகேபிளான ஒரு கேபினெட் தான். ஸோ உங்களுக்கு வேறு இந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டான ஒரு கேபினெட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த கேபினெட்டையும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்புறமா ரேமில் நாம பட்ஜெட் பில்ட் பண்ணாலுமே ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரேம் நமக்கு கேமிங்கில் ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம டுவல் சேனல் ரேம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே ரேம்ஸ் இருக்குது ரொம்ப பட்ஜெட்டில், ஆனால் நான் இது எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கான ரீசன் என்னன்னா இது CL22 தான், நாம் CL16 தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த CL22க்கும் CL16க்குமே ஒரு 100 rupees இல்லைனா 200 rupees தான் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டில் நம்ம நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நான் இங்கே பட்ஜெட்லேயே CL16 ரேம் தான் சூஸ் பண்ண போகிறேன். G-Skillோட ஜிப்ராவாஸ் 3200 mAh CL16 RAM. இதில் 8x2 அதாவது 8GB ஸ்டிக் 2 யூஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸிங் தான் இதை யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ஹைலைட்டு. இதோட ப்ரைஸிங் எப்போவுமே 1800 இதுக்கு உள்ளே தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது உண்மையிலே நல்ல ஒரு ரேம் தான். மோஸ்ட்லி எல்லாருக்குமே G-Skill பற்றி தெரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல பிராண்டட் ரேம் தான்.
ஸோ இந்த ரேமே நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஃபியூச்சருக்கு கூட இன்னும் அப்டேட் பண்ணாலே இந்த ரேமை யூஸ் பண்ணலாம். இது நம்ம XMB ஓவர்க்ளாக் பண்ணி கூட 3600 MHz வரைக்குமே எடுத்துகிட்டு போகலாம். அதனால் இந்த ரேம் ஒரு சின்ன ஃபியூச்சர் ப்ரூஃப் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறமா ஸ்டோரேஜ் என்னதான் எவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் நாம் ஒரு பிசி பில்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம NVMe தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போது ஹார்ட் டிஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ப்ரைஸிங்கில் NVMe SSDs வந்துடுச்சு. ஸோ இங்கே நான் 500 GB ஜிகாபைட்டோட NVMe தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு Gen 3 NVMe தான். நம்ம கேமிங் பண்ணுறதுக்கு Gen 3 போதும். Gen 4 போட்டாலுமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது. நம்ம மதர்போர்ட் கூட Gen 3 சப்போர்ட்டட் தான். இதோட ப்ரைஸிங் எப்போவுமே 2500 கீழே தான் இருக்கும். இப்போ இதோட ப்ரைஸிங் 2380 இருக்குது இப்போ நான் செக் பண்ணப்போ. ஸோ இந்த ப்ரைஸில் ஒரு 500 GB ஜிகாபைட்லேருந்து உண்மையிலே ஒரு நல்லது தான். ஸோ அப்புறமா ரொம்ப முக்கியமாக கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த பில்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் 3 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இந்த 3 கிராஃபிக்ஸ் கார்டுமே 3 விதமான ஆட்களுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த 3 கிராஃபிக்ஸ் கார்டு என்னென்னா, முதல்ல இருக்குது AMDயோட 6500 XT, அதுக்கப்புறமா இண்டலோட Arc 380, அப்புறமா Nvidiaலேருந்து 1650. இந்த 3 மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வந்திருக்கு. 3மே சேம் ப்ரைஸிங், அதாவது 14,000 இல்லைனா 13,000 12,000 இதுக்குள்ளே தான் எப்போவுமே சேஞ்சாக இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த 3 கிராஃபிக்ஸ் கார்டு தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 3 கிராஃபிக்ஸ் கார்டில் எதை சூஸ் பண்ணலாம், எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் இருக்க பெஞ்ச் மார்க்கை பார்க்கணும். நான் இங்கே AMDயோட 6500 STக்கும் Nvidiaவோட 1650க்கும் சைட் பை சைடு கம்பேரிசனாக பெஞ்ச் மார்க் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். Brain dance equipment and the best chefs in the universe.
Yo! You are dead meat. இப்போ எல்லாருமே பெஞ்ச்மார்க் பார்த்துருக்கீங்க. இல்லை இண்டலோட பெஞ்ச்மார்க் கிடையாது. ஏன்னா என்கிட்ட இண்டலோட பெஞ்ச்மார்க் டேட்டா எதுவுமே கிடையாது. நான் இப்போது இண்டல் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த 3 கிராஃபிக்ஸ் கார்டில் ரொம்ப பெஸ்ட்டாக எஃபிஎஸ் கொடுக்குறது அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஏஎம்டியோட 6500 XT தான். ஏன்னா அது பிசி ஜென் 4ல் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம மதர்போர்ட்லேயுமே பிசி ஜென் 4 சப்போர்ட் இருக்குது. இதில் அதிகமாக எஃபிஎஸ் கொடுக்கும். ஸோ கேமிங் ஒன்லி எனக்கு எடிட்டிங்கே தேவையில்லைன்னா நீங்கள் தாராளமாக 6500 XT சூஸ் பண்ணலாம். அது உண்மையிலே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அப்புறமா செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா இண்டல் தான். இண்டலோட Rs.40 தான். இது Nvidiaவோட GTX 1650க்கு ஈக்குவலான எஃபிஎஸை கொடுக்கும். சில கேம்ஸில் அதை விடையுமே அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால தான் இது செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்புறமா தேர்ட் பிளேஸில் தான் GTX 1650 இருக்குது. இந்த 3 கிராஃபிக்ஸ் கார்டுமே 3 விதமான ஆர்கிடெக்சர்னு சொன்னேன். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஏஎம்டியோட 6500 சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க அட்வான்டேஜ் அதிகமாக எஃபிஎஸ் கொடுக்கும். ஆனால் அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அதில் 4GB VRAM தான் இருக்குது. அதுக்கப்புறமா அதில் என்கோடர்ஸ் டிகோடர்ஸ் எதுவுமே கிடையாது. இதனால் நீங்கள் வீடியோ எடிட்டிங் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். CPU பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அதோட ஸ்பீடு இருக்கும். நீங்கள் ரெண்டரையும் GPU சைடில் போடலாம். அதில் கோர்ஸ் இருக்கனால ரெண்டர் ஆகும். ஆனால் அதுவுமே ரொம்ப ஸ்லோவாக தான் ரெண்டர் ஆகும். உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அப்புறமா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறீங்கன்னா கூட உங்களால் GPU சைடில் போட முடியாது. சாஃப்ட்வேர் சைடு இல்லைனா CPU சைடில் தான் போடணும். அது CPUவோட தான் இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் இதோட ட்ராபேக். நீங்கள் ஏஎம்டியோட 6500 XT சூஸ் பண்ணுறீங்கன்னா. ஸோ அப்புறமா இண்டலோட Rs.40 இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இது ஒரு 6GB RAM கார்டு. இந்த பட்ஜெட்லேயே யாருமே 6GB RAM கார்டு கொடுத்ததில்ல. இண்டல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதுலேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இதெல்லாமே இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கு ஒரே ஒரு பெரிய பிரச்சனை தான் இண்டலோட டிரைவர்ஸ். இண்டலோட டிரைவர்ஸ் இன்னுமே ஸ்டேபிளாக கிடையாது. நிறைய கேம்ஸில் கிராஷ் ஆகும். சில கேம்ஸில் சடனாக ஸ்டக் ஆகிற மாதிரி சின்ன இஷ்யூஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதை இண்டல் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 100ல் 80 ப்ராப்ளம்ஸ் அவங்க ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் கம்ப்ளீட்டாக ஸ்டேபிள் கிடையாது. அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கும் தெரியுது. ஸோ இதோட ட்ராபேக். அப்புறமா Nvidiaவோட 1650. இந்த Nvidiaவோட 1650யோட அட்வான்டேஜ் என்னென்னா இதோட எடிட்டிங் தான். இது எடிட்டிங் அப்புறமா கேமிங் ரெண்டுக்குமே ஒரு பேலன்ஸான கார்டு தான். இங்கே ரொம்ப ஹையாலாம் எஃபிஎஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ரொம்ப ஸ்டேபிளான கார்டு. நீங்கள் எடிட்டிங்கும் பண்ணலாம், கேமிங்கும் பண்ணலாம். ரெண்டுலேயுமே சேமான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதோட ட்ராபேக் என்னென்னா மற்ற 2 கார்டு கூட கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் எஃபிஎஸ் கொடுக்கும். ஆனால் அதே வேளையில் இண்டல் கூட கம்பேர் பண்ணால் இதுலேயுமே 4GB VRAM தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சின்னதாக ஸ்ட்ரீமிங் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த 4GB VRAM எல்லாமே ரொம்ப கஷ்டப்படும். அதனால் இதோட ட்ராபேக்ஸ் இந்த 2 தான். இந்த 3 கார்டுலையுமே உங்களுக்கு எது சூட் ஆகும்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணி ஆகணும். அதிகமாக எஃபிஎஸ் வேணும், எடிட்டிங் எல்லாம் பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக 6500 XT போகலாம். நீங்கள் கேமிங்கில் இம்பார்ட்டன்ட் வேணும், அதே வேளையில் நான் சின்னதாக ஒரு 1080p 720p எல்லாமே ஸ்ட்ரீமிங்கும் செக் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா Rs.40 பெட்டராக இருக்கும். மற்றபடி நான் எடிட்டிங்கும் பண்ணுவேன், கேமிங்கும் பண்ணுவேன், எல்லாமே எனக்கு ஓவராலாக ஒரு பெஸ்ட் கார்டாக வேணும்னா நீங்கள் 1650 போகிறது தான் பெட்டரான ஐடியா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கார்டு சூட் ஆகுறதுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். இதோட ஃபுல் பட்ஜெட்டை சொல்ல மறந்துட்டேன். நான் சொன்ன இந்த காமெண்ட்ஸ் கூட ஏஎம்டியோட 6500 கார்டை ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான கார்டு. இதோட ப்ரைஸிங் இப்போ 14,000 அதுக்கு கீழே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கார்டை நம்ம ஆட் பண்ணி கம்ப்ளீட் பில்ட் பண்ணால் கூட 40,000 14,000 இதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் இதில் எந்த கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணாலுமே சேம் பட்ஜெட் தான் வரும். எல்லாமே சேம் ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பில்ட் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.